ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். நாங்கள் ஒரு 1/4 கிலோ கேரட் வாங்கிட்டோம். அதை நல்லா துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தை வச்சு ஒரு 100 ml நெய் விட்டுட்டு அதில் முந்திரியை போட்டு நல்லா சிவக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் முந்திரியும் கிரேப்ஸ் யூஸ் பண்ணோம். இல்லைன்னா முந்திரி பாதாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சு கேரட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நாங்கள் ஒரு 200 ml பால் ஊற்றினோம். பால் ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நாங்கள் 150 கிராம் சர்க்கரை போட்டோம். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி நல்லா கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவையான லைட்டாக நெய் ஊற்றிக்கிறங்க, இல்லை வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் திகட்டும், அதனால் தேவைக்கு ஊற்றிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்விக், நான் கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கா? எதுக்கு தெரியுமா கேரட் அல்வா? எதுக்கு நீ சொல்லு. எல்லாரும் கொடுக்கறதுக்கு இல்லை, எக்ஸாமில் 80% மார்க் வாங்கினீங்கள அதுக்கு. சரியா? இதே மாதிரி எல்லா பரீட்சையிலும் ஒழுங்காக படித்து ஒழுங்காக மார்க் வாங்கணும் என்ன? ஆமாம், அப்போ தான் நீ கேட்குறதுலாம் வாங்கி தருவேன். இது மட்டும் பத்தாது, இன்னும் நல்லா படிக்கணும். புரியுதா? ஆமாம், சேட்டையை கம்மி பண்ணணும் என்ன? ஆமாம், நைனிக்கா சாப்பிட்ற வயசில் அது சாப்பிடும். புரியுதா? இப்போ சாப்பிடக்கூடாது. என்னம்மா சவுண்டு?